கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்திய 21 வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் கேட்குற எல்லாமே நமக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த காரியம், அந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது? ரொம்ப உற்சாகத்தை தருகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், நம்ம கையில் இருக்கிற ஒரு மந்திரக்கோள் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அல்லது அலாவுதீன் அற்புத விளக்கு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு வசனம். அது ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க கையில் இருக்கிற அந்த கோளில் எதை கேட்டு ஆசைப்பட்டு கேட்டாலும் கிடைக்கும். அலாவுதீன் அந்த அற்புத விளக்கு வச்சு அதெல்லாம் ஒரு கதையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், உண்மையான தேவன் நமக்கு கொடுக்குற பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தோட தேவனை கேட்கிற தனக்கோ பிறருக்கோ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வேதனை தரும்படி எதையாவது கேட்போமா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் நல்லது தான் நம்ம கேட்போம். ஒரு நமக்காக இல்லைனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்போம், நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக கேட்போம், நம்முடைய பெற்றோர்களுக்காக கேட்போம், நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக கேட்போம். இதெல்லாம் நல்லதை தான் கேட்போம்ல. அதாவது தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, நல்ல காரியங்களை கேட்கும்போது அவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார்? அதை விலக்கி வைக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கும்படி அவர் பதில் கொடுப்பார். ஒருவேளை நம்ம கையில் ஒரு காசோலை கையெழுத்து போட்டு பிளாங்க் செக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அது எவ்வளோ சந்தோஷத்தை தரும். அந்த மாதிரியான சந்தோஷம், அந்த மாதிரியான உற்சாகம் தான் இந்த வசனம் நமக்கு தருது. ஏன்னு சொன்னால், விசுவாசத்தோடு நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு அதை தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லுது பாருங்களா. அப்போ அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியங்களில் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு 3 இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள்ல அதுக்கு நிபந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தோட கேட்க வேண்டும். விசுவாசத்தோட எப்படி கேட்குறது அப்படின்னு சொன்னால், அசைக்க முடியாத நம்பிக்கையோட நம்ம கேட்கணும். அது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தில் என்ன செய்யலாம், என்ன வந்தாலும் அதை என்ன செஞ்ச முடியாது, அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அசைக்க முடியாத விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவரத்தில் கேட்டோம்னு சொன்னால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1:6 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குது. 2வது காரியம் என்ன சொன்னால், நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னால் அந்த காரியத்தை எப்படி இருக்கணுமா? தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். ஆண்டவரே, இது உமக்கு சித்தம் இருந்தால் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், இந்த சித்தம் இருந்தால் இந்த பொருள் எனக்கு கிடைக்கட்டும், உமக்கு சித்தம் இருந்தால் இந்த நட்பு எனக்கு கிடைக்கட்டும், உமக்கு சித்தம் இருந்தால் இந்த வியாதி என்னை விட்டு போகட்டும். எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அது 2வதான காரியங்கள். 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், ஜபத்தில் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்லி ஜபிக்கணும். இதைத்தாங்க அதைத்தாங்க இல்லை, எதற்கு நம்ம ஜபிக்கிறோமோ அந்த காரியத்தை நம்ம முக்கியப்படுத்தி நம்ம ஜபிக்கணும். அப்படி நம்ம முக்கியப்படுத்தி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு அதை செய்ய. நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிடியோன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு காரியம் செய்யும் பொழுது அவர் சொல்லுவார், சரி நீங்கள் தான் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு தோல் போடுறேன், அது என்ன செய்யுங்க, சுற்றி என்ன செய்யணும், பனி பெய்திருக்கணும், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்பாரு. ஆண்டவர் என்ன செய்வார். அதே மாதிரி நடக்கும். பட் திருப்பி அவருக்கு என்னது டவுட்டு, திருப்பி என்ன சொல்லுவார், கோச்சிக்கிறாதீங்க ஆண்டவர், இன்னொரு விஷயம் கூட நாம் கேட்குறேன், என்ன செய்யணும், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், சுற்றி இருக்கிற இடம் என்ன செய்யணும், நனையாமல் இருக்கணும், பனி பெய்யாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் கேட்டபடி நடந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக நடந்துச்சு. 2 முறையும் ஆண்டவர் நடத்து. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன், அப்பேற்பட்ட அன்பான தேவன். அவரை எப்படி வார்த்தைகள் கிடையாது, அவரை வர்ணிப்பதற்கான வார்த்தைகள் கிடையாது. அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள், அவர் நம்முடைய நோய்களை நீக்குகிறவர், அவர் மருத்துவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார்.
எப்பேற்பட்ட ஒரு அன்பான கடவுள் பாருங்க. அவர் அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தோட கேட்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளாததற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். நம்முடைய விசுவாச குறையும், நம்முடைய நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். எப்படி ஒரு குழந்தை தன் தந்தை மேலே இருக்கும் பொழுது ரொம்ப நம்பிக்கை, அப்பா வந்து இங்கே ஷோல்டரில் குழந்தைய போட்டுக்கிட்டு குழந்தைய பிடிக்காமல் நடந்தால் கூட குழந்தை ரொம்ப தைரியமாக போகும். ஏன்னா அது அமர்ந்திருக்கிற இடம் எங்கே, தந்தை தந்தை. அந்த குழந்தை விடுற மாதிரி போச்சுன்னா என்ன செய்வாங்க, அப்பா பிடிச்சிக்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அப்பாலாம் வந்து பிள்ளைங்களுக்கு சைக்கிள் ஓட்டி கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ என்ன செய்வாங்க, அப்பா பிள்ளைங்க என்ன செய்ய, அப்பா பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அப்பா விட்டுட்டு இருப்பார். ஆனால் பிள்ளைங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க, பிடிச்சிருக்கீங்களா, பிடிச்சிருக்கேன். அது பிடிச்சிருக்கிறேன்னு சொல்கிற அந்த வார்த்தை என்ன செய்யும் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்முடைய பரலோக தந்தையும். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அவர் சித்தத்துக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள். என்ன செய்யுமா, இன்னைக்கு ஆச்சரியம் உங்களை என்ன பண்ணோம், உங்களுக்காக ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஏன், நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க, உறுதியாக கேளுங்க, ஆண்டோடைய சித்தத்திற்கு ஏற்றபடி கேளுங்க, எல்லாருக்கும் நன்மை பயக்கும்படி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கேட்ட காரியங்களை வாய்க்க செய்வார். தேவன் அக்கறையுள்ள ஒரு தகப்பன். அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது என்ன செய்வார், அதை விருப்பத்தோடு நமக்கு தர அவர் காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட இந்த பரிசு சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவென்று அழைத்து, ஆண்டவரே நீர் எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அவைகளை தருவேன் என்று சொல்லி, அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி மிகவும் ஊர்ஜிதமாக நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. இந்த செய்தியை கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னால் உண்மை பற்றிக்கொள்ள மேல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாள் முழுதும் உடைய கரம் எங்களை நடத்தட்டும். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க. உடைய ராஜ்யம் வரும்பொழுது உடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்தல் வேண்டுமா. இயேசு வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.